வெல்கம் பேக் டு லண்டன் மேகி. இப்போ இந்த வீடு என்னன்னு புதுசாக இருக்கும் பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த சீ சைடு பக்கத்தில் ஒரு புது வீடு வாங்கியிருக்கோம். வாங்க உள்ள போய் வீடை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய நம்ம ஷூக்கு வைக்கிற இடம், உட்காந்து போடுறதுக்கும் ஷூ இடம். அப்புறம் இங்கே வந்து கோட்ஸ்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். இங்கே அழகான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ ஹீட்டிங். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான மிரர். இந்த மிரர் என்னென்னா, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது அழகாக நம்ம ஒரு லுக்கு விட்டு இப்படி பார்த்துட்டு எல்லாம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகிறது. பார்த்தீங்கன்னா அழகான விண்டோ, அழகான ஸ்க்ரீன்ஸில் முடிக்கலாம். இப்போ வெள்ளம் வெயில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது அழகான ஒரு மிரர் அஸ்வெல். இங்கே ஒரு அழகான டிவி ஸ்டாண்ட், காஃபி டேபிள். ஸோ இந்த அழகான கிளாஸ்லேருந்தே நம்ம வந்து சீ சைடை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே போகிறாங்க. கொஞ்சம் கடல் வந்து உள்ளே வாங்கியிருக்குது. ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் இருக்குது, காலையில் வரவங்க உள்ளே வந்துடும். ஸோ இந்த பக்கம் பெரிய பால்கனி இருக்குது, அதுக்கப்புறம் போகலாம். ஸோ இது இந்த சோஃபா ஏரியா. ஸோ நிறைய ஃபேமிலி வந்தாலும் அப்படி இங்கேயே உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்லேருந்து நேராக கிச்சன், டைனிங் ஏரியா. ஸோ திஸ் இஸ் டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் நம்ம ஃபேமிலியோட உட்காந்து கிச்சன் அப்படியே குக் பண்ணிட்டு இப்படியே சாப்பாடு சாப்பிட்லாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இது ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர். ஸோ ஃப்ரிட்ஜ் இது, அதுக்கப்புறம் இது ஃப்ரீசர், அதுக்கப்புறம் இங்கே டிஷ் வாஷர். ஸோ டிஷ் வாஷிங் எல்லாம் வந்து நம்ம யூட்டிலன்சஸ் திங்ஸ் அப்படி வச்சுக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின். அதுக்கப்புறம் இது ஒரு கேஸ் ஸ்டவ். ஸோ பில்டின் மைக்ரோவேவ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்ஸ் வைக்கிற இடம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிளாஸஸ், ஒயின் கிளாஸ்லாம் இருக்குது. பட் ஒயின் கிளாஸ்லாம் நாங்கள் குடிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே டேபிள் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம இந்த கிளாஸஸ் அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது, ஒயின் கிளாஸஸ் இதெல்லாம். பட் நாங்கள் ஒயின் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன், பிகாஸ் இங்கே வெதர்லாம் இப்போ சேஞ்ச் ஆகுது, பயங்கர ஹாட் வெதர். ஸோ இதுதான் பால்கனி டோர். நம்ம பால்கனி போகிறோம். பால்கனி டோரை திறக்கிறேன். ஸோ பால்கனியை திறந்துட்டு அழகாக வந்து இங்கே நம்ம வந்து காற்றடிக்கும், அதனால இதை போட்டாச்சு ஹேங் கிளிப். ஸோ இதுதான் பால்கனி. இப்போ அழகாக நம்ம இங்கே ஃபேமிலியோடு உட்காந்து டின்னர் இப்படி சாப்பிடலாம். ஸோ அந்த பக்கம் அப்படியே சீ சைடை என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு பக்கத்தில் நிறைய பேர் அவங்கவுங்க வீடு வாங்கியிருக்கிறவங்க வீடு இது. ஸோ இதில் வந்து அழகான ஒரு சன் ஏரியாவில் நம்ம நின்றுட்டு சன்ஷைன் என்ஜாய் பண்ணலாம், கடலை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த பால்கனி. இது பெரிய ஸ்பேஷியஸ். இப்படியே வந்து கூட நம்ம இந்த பக்கம் வெளியிலையும் போகலாம், ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு. சரி இப்படியே வாங்க, இப்படியே வந்துட்டு இப்படியும் போய் நம்ம அப்படியே இறங்கி கார் பார்க் இருக்குது. ஸோ கார் பார்க் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். ஸோ எங்களோட வீடு பேர் வந்து கியல்டர். இதுதான் எங்களோட பேர், வீட்டோட பேர் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ரூம், கிச்சன் எல்லாம் வந்து அழகாக நம்மளுடைய ஸ்லீப் ஏரியாவுக்கு, டாய்லெட் பாத்ரூமுக்கு வரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதுனா நான் டாய்லெட் பாத்ரூம் காட்டலை. ஸோ இந்த லிவிங் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட்டு. ஸோ அவங்களுக்கு லேப்டாப் வைக்கிறதுக்கு அழகான ஒரு சேரு, அதிலே வந்து கண்ணாடி மிரர் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து அவங்க யூஎஸ்பி சார்ஜ் எல்லாமே இருக்குது.
ஸோ இதுக்குள்ளே அவங்களோட புக்ஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் நிறைய புக்ஸ் அடுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு விண்டோ இருக்குது அழகாக ஃப்ரெஷ் ஏர் வரதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் டிவி அவங்களுக்கு செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கமும் அந்த பெட்டோட ஒட்டி அழகான ஒரு சைடு ஆப்பில் ஒரு பெட் சைடு கேபினெட் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி அந்த பெட்டுக்கும் இருக்குது. ஒரு ஸ்மால் ஹீட்டர். ஸோ இந்த பெட்ரூமுக்கு இந்த டாய்லெட் பாத்ரூம். ஸோ அதுக்குள்ளே போக போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த டாய்லெட் பாத்ரூமுக்குள்ளே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் நிறைய வைக்கிறதுக்கு டவல்ஸ், சோப் அண்ட் திங்ஸ் எல்லாமே இங்கே வைக்கலாம். ஸோ இது வந்து உட்காந்து குளிக்கிற மாதிரி ஒரு ஷவர் ஏரியா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் வந்து டூத் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷு, மூஞ்சி கழுவுறது. ஸோ இந்த பக்கமும் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் கேபினெட் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் நம்மளுடைய டாய்லெட் அக்சசரிஸ் இங்கே வைக்கலாம். ஸோ இந்த டவல் வந்து இந்த ஹீட்டிங் இதிலேயே நம்ம போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்மால் ஹீட்டர் ரேடியேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த பாத்ரூம் முடிஞ்சாச்சு. அடுத்த பெட்ரூமுக்கு நம்ம போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் டபுள் பெட்ரூம். ஸோ நம்மளோட செகண்ட் டபுள் பெட்ரூம் அதுக்கு வேண்டிய எல்லாம் இதுவும் வந்து ஒரு பில்டின் கேபினெட்டோட ஒரு டபுள் பெட்ரூம். இது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மாஸ்டர் ரூம் மாதிரி தான். ஏன்னா இதுக்கும் ஒரு டாய்லெட் பாத்ரூம் அட்டாச் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன். ஸோ அங்கே நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. பெரிய அழகான ஒரு கிளாஸ் விண்டோ, நல்லா ஓப்பன் பண்ணி வச்சா நல்லா நம்மளுக்கு கூல் ஏர் கிடைக்கும். இங்கே ஒரு டைனிங் ஸ்பேஸ். இங்கே உக்காந்துட்டு நம்ம லேப்டாப்பை இங்கே வச்சுட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கமும் நம்மளுடைய எல்லா க்ளாசட் இருக்குது. அதுக்குள்ளே போய் எல்லாம் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே மிரர், அவங்களுக்கு புக்ஸ் வைக்கிறதுக்கு லேப்டாப் வச்சு நம்ம இங்கே லேப்டாப் இது பண்ணலாம். ஒரு அழகான டிவியும் செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குது. அதில் நம்ம ஃபுல்லாக வார்ட்ரோப்பில் எல்லா திங்ஸும் வைக்கலாம் இங்கே. ஸோ ஹேங்கிங். இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஷவர் அண்ட் டாய்லெட். இங்கேயும் டாய்லெட் அட்டாச்டு பாத்ரூம் தான். ஸோ இப்படி வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கேயும் ஒரு ரேடியேட்டர் இருக்குது. இங்கே ஒரு ஸ்மாதான ஒரு டாய்லெட். இங்கே அதே மாதிரி பேசன் ஃபார் டூத் பேஸ்ட், நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிற ஃபேஸ், அதுக்குள்ளே எல்லாம் ஸ்டப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டிங் பாத்ரூம். இந்த ஸ்டாண்டிங் பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஷவர் இருக்குது. இது நின்றுட்டு குளிக்கிறது, அது உட்காந்துட்டு குளிக்கிறது, இது நின்றுட்டு குளிக்கிறது. ஸோ இந்த டபுள் பெட்ரூம்க்கு இது அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். ஸோ அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சுது. இதுதான் வந்து செகண்ட் டபுள் பெட்ரூம். இப்போ நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூமுக்கு போக போகிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய தேர்ட் டபுள் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இதான் நானும் என் ஹஸ்பண்ட் இருக்கிற ஒரு டபுள் பெட்ரூம். அது ரெண்டும் கிட்ஸோட ரூம்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டிவி ப்ளஸ் எங்களோட ஸ்டஃப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இதுக்குள்ளே ஒரு நம்மளுக்கு கேபினெட் இருக்குது, அதில் வச்சுக்கலாம். இங்கே ஒரு மிரர் இருக்குது எனக்கு மேக்கப் போடுறதுக்கு. ஸோ இந்த பக்கம் லேப்டாப்ஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஏர் கண்டிஷன் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா கூலுக்காக இருக்கும். இதுலேயே வந்து பெட் சைடில் நம்மளுக்கு இந்த பக்கம் எது வேணாலும் இப்போ வைக்கலாம். இங்கே ஒரு ரேடியேட்டர் இருக்குது. இங்கே அழகான ஒரு கிளாஸ் விண்டோ. ஸோ இது ஓப்பன் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ் ஏர் வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து இதுக்கும் ஒரு டாய்லெட் பாத்ரூம் அட்டாச் இருக்குது. ஸோ அது வந்து அதுக்குள்ளே போகிறோம். இந்த ஒரு பெட்ரூமுக்கு இங்கே அழகான ஒரு ஹைடிங்கான ஒரு கேபினெட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருடைய திங்ஸும் வச்சுக்கலாம். எங்கள் திங்ஸு இங்கே அழகான நம்மளோட எல்லா ஒரு துணியெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஹிடன் கேபினெட் இது வார்ட்ரோபு. ஸோ அழகாக எல்லாம் நம்மளுக்கு வெளியில் பார்க்குறவங்களுக்கு அசிங்கமாக எதுவும் தெரியாது, எல்லாத்தையும் இங்கே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே எனக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு அழகான கண்ணாடி. இங்கேயும் ஒரு லாங் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மிரர். ஸோ நம்ம நல்லா வந்து இங்கே வந்து இப்படிலாம் வந்து நாங்கள் செட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் போகலாம். இது வந்து எங்கள் டபுள் பெட்ரூமுக்கு அனதர் டாய்லெட் பாத்ரூம். ஸோ இதுக்குள்ளே போனீங்கனாலும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஷவர் தான்.
இது வந்து அழகாக நடுவில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அழகாக. அதே மாதிரி இங்கே எங்களோட திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஷவர் நின்று குளிக்கிறது. இங்கேயும் வந்து டவல் இது மாதிரி. அதே மாதிரி ஹேண்டு டூத் பேஸ்ட் எல்லாம் இங்கே வந்து அழகாக நம்ம அடிக்கிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க அழகாக டாய்லெட் இது பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தாலும் ஒரு விண்டோ வருது. ஸோ ஃப்ரெஷ் ஏருக்காக இந்த ஃப்ரெஷ் இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஓப்பன் பண்ணி விண்டோ ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் 3rd மாஸ்டர் பெட்ரூமோட அழகான ஒரு டாய்லெட். ஸோ இது வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நல்ல அழகான ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு அழகான ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நடுவில் இருக்குது அக்சஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் எங்களுடைய புது ஹோம் டூர். நாங்கள் இப்போ புதுசாக வாங்கியிருக்க வீடு. எப்படி இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்ஸில் எழுதுங்க. இதுதான் எங்களுடைய ஹாலிடே ஹோம். நாங்கள் 3 days ஒரு ஹாலிடே புக் பண்ணி எங்கள் ஃபேமிலியோட எங்கள் சில்ட்ரன்ஸோட நாங்கள் சீசைடில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறதுக்காக வந்திருக்க இதுதான் எங்களுடைய ஹோம் டூர். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த 3 daysல இன்னும் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வருமோ அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மேகி.